அண்ணன் வந்து நம்ம மதுரைக்காரு திருப்பூர் கல்லாங்காடு சாமி வழியாக தான் வந்தார், நம்மோட தான் வந்தார். அண்ணனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு. இருந்தாலும் ஐயப்பன் அருளால் மலை ஏறி, அதுவும் பெருவெளிய வழியாக மலை ஏறி வந்து சிறுவெளி ஏறி ஐயப்பனை தரிசனம் செஞ்சுட்டு இப்போ திரும்ப சிறுவெளியாக நடந்து பம்பை போயிட்டு இருக்கு சாமி. அண்ணனோட பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் நம்பி எங்கே வேணாலும் சண்டை போடலாம். ஏன்னா அண்ணன் கூட இருக்க வரையும் பெரிய பலம் நடக்கும். இவரை நம்பி பம்பாவில் ஒரு 10 பேரை சண்டை எடுத்து வச்சிருந்தேன். பார்த்தா ஒரு ஃபீவரில் படுத்து கிடக்குறாரு. என்ன பண்ணுறது, அடுத்த வருஷம் சண்டை போடலான்னு சண்டையை ஒத்தி வச்சுட்டு இப்போ டிரைவர் கூட சண்டை போடலான்னு நிலக்கடலை நோக்கி போயிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குது. பொறுத்து கல்லாங்காடு நம்ம சாமி வந்து மேஸ்திரி சாமி. இவர் வந்து பாத்தீங்கன்னா பல கட்டிடங்கள் கட்டியவர். பல கட்டிடங்கள் கட்டியவர் வந்து 1947 சபரிமலையில உச்சியில ஒரு ஹோட்டல் ஒன்று கட்டி கொடுத்துருக்காரு. அவ்வளவு பெரிய மேஸ்திரி. மேஸ்திரி. ஆமா, நம்ம மேஸ்திரிக்கு ஒரு சாமியே சரணமையா. இவர் தான் வந்து என்னை விட்டுவிட்டு ஒரு 4 பேரை குறுக்கோயில கூட்டிட்டு போயிருக்காரு. இவரெல்லாம் என்ன சொல்றது, காலைல 3:30 மணிக்கு சாமி தரிசனம் பார்த்திருக்காரு. நான் 8:30 மணி ஆகி போச்சு. ஐயப்பனை எப்படியோ 3 மணிக்கெல்லாம் பார்த்துட்டாரு சாமி. நம்ம குரூப்ல வந்து நாங்க தான் சாமி ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஆமா, ஐயப்பன் பண்றவங்களுக்கு ஐயப்பன் வந்து 3 மணிக்கு தரிசனம் கொடுத்துறாரு. பக்தியோட இருக்கவங்களுக்கு 8:30 மணிக்கு கொடுத்துருக்காரு. 9 மணிக்கு. ஆமா, இந்த சாமியெல்லாம் பாவம் 48 நாள் விழுந்து சாமி இவெல்லாம் வாய் பேசுறாங்க. இவ்வளவு வாய் பேசுறாங்க. இவெல்லாம் மாலுக்கு போனவன். யார் இவரு பீச்சுக்கு போனது? இவர் மாலுக்கு போனது. மாலுக்கு அவன் ஆளை கூட்டு போனது. இவரெல்லாம் வந்து 3:30 மணிக்கு தரிசனம் பார்த்திருக்காரு. சாமியே கட் பண்ணிக்கலாம். சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சக்தி வந்து சாமி முக்கியமான பாத்திரம் ஒண்ணு. அதாவது ஐயப்பனோட சன்னதியில ஐய விஷயத்துக்காக இந்த பாத்திரத்தை நம்ம 1700 ரூபா கொடுத்து ஏலத்துல எடுத்துருக்கு. ரொம்ப புனிதமான பாத்திரம். புனிதமான பாத்திரம். இந்த பாத்திரத்தை கொண்டு போனா ஐயப்பனே நம்ம கூட வீட்டுக்கு போற மாதிரி. சரணமையப்பா பின்னாடியே வந்துட்டு தான் இருக்கு. அப்படி நம்மளோட சபரிமலையோட 3 நாள் ட்ரிப்பு முடிவடைஞ்சிருச்சு. இன்னையோட டூர் போறோம். அடுத்த டூர் எந்தெந்த ஊர் போறோம்னா அடுத்தடுத்த வீடியோல சொல்லுவோம். அப்டேட் பண்ணுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் அங்க சுந்தர டிராவல்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போற வழியில இலையெல்லாம் கரைக்கிட்டு போகணும். ஏன்னா அங்கங்க ஓட்டருக்கும் ஓட்டணும். ஆமா ஆமா, முக்கியமான விஷயம். 3 நாள் ஆச்சு. நிலக்கல்ல இருக்கு. வேற எதுவும் பெருச்சாலையெல்லாம் உள்ள இருக்கா, போய் கிளப்பி விடணும். இது வந்து அரவண பாயாசம். சபரிமலையில வந்து இது வந்து ஒரு முக்கியமான பிரசாதங்க. மலைக்கு பஞ்சாமிரதம் எப்படியோ அதே மாதிரி சபரிமலைக்கு அரண்மனை பாயாசங்கிறது ஒரு சிறப்பான ஒரு பிரசாதம். 10 பீஸ் இருக்கு. இந்த பாக்ஸ் வந்து 1010 ரூபா. எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன லைன் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் வந்து அன்னதானம் கஞ்சி சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. என்ன அன்னதானம் தெரியல. நாங்களே இப்போ முதல்ல பார்த்துருக்கோம். சாமியே சரணமையப்பா. கல்லாங்காடு கபகப்பா. இவர் தான் என்னோட குருநாதர். மாட்டுத்தான் ஆரப்பா.